வேண்டாம், வையவும் வேண்டாம். நீங்க பேசாம உதயசூரியன் சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க. அதுல பொட்டியில நேர பார்த்து கரெக்டா விழுதாங்கிறதெல்லாம் நீங்க தான் செக் பண்ணிக்கணும். தோளுக்கு மேல இருந்து எட்டி பார்க்க முடியாது, இவர் வந்து பார்க்க கூடாது. அதனால நீங்க சரியா ஓட்டெல்லாம் போட்டீங்களான்னு பார்த்து ஓட்டு போடுங்க. உதயசூரியனுக்கு 23ஆம் தேதி. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் என்ன நடந்ததுன்னு நீங்க எல்லாம் கவனிச்சிருப்பீங்க. டீலிமிட்டேஷன் கொண்டு வர பார்த்தாங்க, அத இந்தியா தோற்கடித்திருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். இதுதான் ஆரம்பம். தமிழகம் தான் அதற்கு முன்னுதாரணம். இது செயின்ட் ஜார்ஜ் கோட்டை மட்டுமல்ல, தமிழ்நாடே இனி ஒரு கோட்டை. சுயமரியாதையை, தன்மானத்தை, மொழியை, மொழின்னு சொல்லும்போது நான் தமிழை மட்டும் சொல்ல, மராட்டியை, மணிப்பூரில் பேசும் பாஷையை, எல்லாவற்றையும் காப்பாற்ற போகிறவர்களுக்கு முன்னுதாரணமாக நிற்கிறது தமிழகம். இன்று நாடே உணர்ந்திருக்கிறது அண்ணா சொன்ன விஷயத்தை. இப்பொழுது நாங்கள் சற்று அமைதியாக இருக்கிறோம். நாடு போர் முனையில் இருக்கிறது என்பதனால். ஆனால் நாங்கள் முன்வைத்த குரலுக்கான காரணம் இன்னும் அப்படியே இருக்கிறது. தெற்கு தேய்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். அவர் சொன்னது பொய்யே இல்லை என்றதை இன்று எதிரிகள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள், துரோகிகள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை தட்டிவிடும் முதல் கட்டம் இன்று நடந்தேறி இருக்கிறது. முக்கியமான தேதி இது. நீங்கள் அதையும் நினைவு கொள்ளுங்கள். இன்னும் போர் முடிந்த பாடில்லை. எலெக்ஷன் முடிவே தவிர தமிழ்நாட்டின் போர் முன்னணியில் நிற்கும் அந்த வீரம் எல்லாம் இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் என் வாழ்த்தும் எதிர்பார்ப்பும். மக்கள் நீதி மையம் நீதிக்கு துணை நிற்கும். இந்த திராவிட குடும்பத்தின் வரலாற்றை இளையவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். நீங்க சொல்லலாம் வயசானவங்க. நீதி கட்சி என்றதில் தொடங்கி இன்று மக்கள் நீதி மையம் வரையில் திராவிடம் பரவி இருக்கிறது என்பதுதான் உண்மை. அண்ணா கோட்டைக்கு பதவி ஏற்க செல்லும் போது நின்ற ஒரு சில பள்ளி மாணவர்களில் நானும் ஒருவன். அங்கிருந்து வரேன். என்னை யாரும் சந்தேகப்பட்டுருவாங்களோங்கிற பயமே எனக்கு கிடையாது. நான் தமிழ்நாட்டு மக்களை நம்புகிறேன். நல் வழியில் நல் தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் அறிவு அவர்களுக்கு இருக்கிறது. அப்பப்ப மேனாமணிக்கு தரம் காட்டுபவர்களை பார்த்து மயங்கி விட மாட்டார்கள் தமிழர்களும் தமிழ் இளைஞர்களும் என்பது எனக்கு தெரியும். இது குடும்பம், வெறும் கூட்டம் அல்ல. அதை நினைவில் வைத்துக் கொண்டு உங்கள் ஓட்டுக்களை, அதாவது நம்பர் 1 ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கு, இப்பவும் அதே நம்பர் 1 நினைச்சுக்கிட்டு இவர் நிக்கிற அந்த சின்னத்துல ஓட்டு போடுங்க. நாளை நமதாகும். இன்றும் நமதே, நாளையும் நமதே. வாழ்க தமிழ்நாடு. ஜெய் ஹிந்த். வணக்கம்.